ரியல்மிலேருந்து நர்சோ 80 ப்ரோ 5G கூட சேர்த்து ரியல்மியோட நர்சோ 80x 5G அப்படிங்கிற இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் வந்து ஒரு இன்ட்ரோல் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. இந்த ஃபோன் எல்லா விஷயங்கள் வருது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள முன்னாடி நம்ம சேனலோட டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். டேட்டா கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட அப்டேட்ஸ் வந்து ரெகுலராக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து புதுசாக டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனல் வந்து இன்னொன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா டெய்லி வந்து இந்த ஆன்லைனில் வந்து ப்ராடக்ட்ஸ் சீப்பான ப்ரைஸுக்கு வந்து என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் வருது அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக ஒரு சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான எசென்சியலான ப்ராடக்ட்ஸ் வந்து ஏதாவது கம்மியான ப்ரைஸுக்கு கிடச்சிதுன்னா அதை பற்றி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி உங்கள் சப்போர்ட் தாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஆஸ் யூஷுவல் இந்த ஃபோனோட பில் குவாலிட்டியில் ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த ரியல்மியோட நர்சோ 80x 5Gயோட நமக்கு திக்னஸ் மற்றும் வெயிட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் 7.94 mm திக்னஸோட 197 கிராம் வெயிட் வருது. அது போக இந்த ஃபோன் வந்து மிலிட்ரி ஸ்டாண்டில் பில்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது MIL STD 810H அப்படிங்கிற மிலிட்ரி ஸ்டாண்டில் பில்ட் பண்ண காரணத்தில் ஃபோன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது இப்போ டியூல் IP ரேட்டிங் இருக்குது. அதாவது IP68 மற்றும் 69 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால் ஹெவியான மலையில் ஃபோனை வெளியே எடுத்துகிட்டு போனாலும் எந்த விதமான பிரச்சனையும் ஆகாது. ஸோ பில் குவாலிட்டி நல்லா கொடுத்துருக்காங்க. மற்றபடியே ஃபோனோட பேக் சைட்லாம் பார்த்துட்டிங்கன்னா பிளாஸ்டிக் தான். அடுத்ததாக நமக்கு ஃப்ரண்ட் சைடோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.72 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் உள்ள IPS டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அதாவது வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. குறிப்பாக சொன்னோன்னு கேட்டிங்கன்னா 45, 48, 50, 60, 90, 120 ஹெர்ட்ஸ் மாதிரியான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து தேவைக்கு ஏற்றாப்புல நீங்கள் பார்க்குற கண்டென்ட்டுக்கு ஏற்றாப்புல தானாலே மாறும். இது போக இந்த ஃபோனுக்கு 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாமினி கொடுத்துருக்காங்க. அது போக மேக்ஸிமம் பிரைட்னஸ் பார்க்கும்போது 680 நிட்ஸ் வரையும் கொடுக்குறாங்க. ஸோ ஆவரேஜான ஒரு பிரைட்னஸ் தான் இருக்குது. டேரக்ட் சன்லைட்டில் போகும்போது கொஞ்சம் பார்க்கறதுக்கு கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இது ஒரு டிஸ்பிளே வந்து ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஸோ LCD டிஸ்பிளே கொடுத்த காலத்தில் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான ஃபோனில் உள்ள சைடில் உள்ள பவர் பட்டனில் தராங்க. ஸோ இதான் டிஸ்பிளேயாக இருக்குது. அடுத்ததாக இதோட சிப்பை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் நமக்கு மீடியாடெக்கோட டெமினிட்டி 6400 அப்படிங்கிற 6 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ்க்காக மாடியோட G57 MC2 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ராசர் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் பார்க்க முன்னாடி இந்த ப்ராசர் ரேங்கிங் மற்றும் மார்க்கை பார்த்துலாம். இந்த ப்ராசருக்கு நமக்கு 92,000 கிடைக்குது. மார்க்னு பார்க்கும்போது 136 மார்க் கிடைக்குது. இது B கிரேட் சிப்ஸாக கொடுக்குறாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி கேட்டிங்கன்னா ஆப்ஸ் ரன் பண்ணலாம், மல்டி டாஸ்கிங் கொஞ்சம் பண்ணிக்கலாம். மற்றபடி கேம்ஸை பொறுத்தவரையும் இன்டர்வல் கேம்ஸ் விளாடலாமே தவிர மிஸ் செட்டிங்ஸோ ஹெவியான கேம்ஸோ விளாட முடியாது. ஸோ கேமிங்க்கு இந்த ஃபோன் அவ்வளோ செட் ஆகாது. மற்றபடியே பெருசாக வந்து VC லிக்விட் கூலிங் சேம்பர் மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ஃபோனில் கொடுத்த மாதிரி தெரியல. RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் 2 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. 6GB RAM வித் 128GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM வித் 128GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 2 கான்ஃபிகரேஷன் தராங்க. RAM வெர்ஷன் வந்து LPDDR4 RAM இருக்குது. ஸ்டோரேஜ் வந்து UFS 2.2 கொடுத்துருக்காங்க. மற்றபடியாக இந்த ஃபோன் மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குது. ஆனால் ஹைப்ரிட் சிம் செட்டை தராங்க. அதனால் ஃபோனில் வந்து 2 சிம் கார்டு பயன்படுத்தலாம். அப்படி இல்லைனா ஒரு சிம் ஒரு மைக்ரோ SD கார்டும் ஃபோன் அட் டைமில் யூஸ் பண்ணலாம். அதே ஃபோனோட வாய்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் Android 15 பேஸில் Realme UI 6.0 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் ரெண்டாவது. அப்டேட்ஸை பற்றி பெருசாக கம்பெனி வந்து மென்ஷன் பண்ணல. ஒரு வருடத்துக்கான அப்டேட்ஸ் வேணால் தர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவுமே கன்ஃபார்ம் இல்லை. மற்றபடியாக கேமராஸை பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு 2 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ஆம்னிவிஷனோட OV50D அப்படிங்கிற சென்சர் கொடுக்குறாங்க. இது f1.8 ஆப்பர்ச்சரில் வருது. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் மாதிரி சப்போர்ட்லாம் இதை கொடுக்கல. அதனால் கண்டிப்பாக வீடியோஸும் எடுக்கும்போது ஷேக் ஆகும். மற்றபடி LED ஃபிளாஷ் சப்போர்ட் இருக்குது. ரெண்டாவதாக 2 மெகாபிக்சலுக்கான போர்ட்ரேட் லென்ஸ் வந்து இந்த ஃபோனில் வருது. ஸோ இதுதான் ஃபோனோட கேமராஸாக இருக்குது. மற்றபடி செல்ஃபி அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைடில் ஒரு 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.45 ஆப்பர்ச்சரில் வருது. மற்றபடி ஆடியோஸை பற்றி பேசும்போது இந்த ஃபோனில் USB Type-C எடுத்து தராங்க. அது போக நமக்கு சிங்கிள் லீனியர் ஸ்பீக்கர் இருக்குது. அது ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான் ஃபோனோட பாட்டம் சைடில் இருக்குது. நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் நமக்கு 5Gக்கான SMS சப்போர்ட் தராங்க. கிட்டத்தட்ட 9 5G பேண்ட்ஸ் இருக்குது. இது இப்போ Dual 4Gக்கான VoLTE, Bluetooth 5.3 GPS மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. பேட்டரிஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 6000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. கலர்ஸை பொறுத்தவரை இந்த ரியல்மியோட நர்சோ 80x 5G வந்து டீப் ஓஷன், சன்லைட் கோல்டு அப்படிங்கிற 2 கலர்ஸ் வருது. கடைசி அதோட விலையை பற்றி பார்க்கலாம். 6GB RAM வித் 128GB ஸ்டோரேஜ் விலை 13,999க்கும் அதே 8GB RAM வித் 128GB ஸ்டோரேஜ் விலை 14,999 அப்படிங்கிற பிரைசிங்கில் கொடுக்குறாங்க. இப்போதைக்கு சில ஆஃபர் பிரைசிங் போக நமக்கு வந்து பிரைசிங் கொஞ்சம் கம்மியாக தராங்க. அதுக்கப்புறம் ரெகுலர் பிரைசிங்க்கு மாறிடும் இந்த ஃபோன். ஸோ நீங்கள் இந்த ரியல்மியோட நர்சோ 80x 5G பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரொஃபைல்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த ஃபோன் கூட ரியல்மிலேருந்து நர்சோ 80 ப்ரோ அப்படிங்கிற இன்னும் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்க நினச்சிங்கன்னா மேலே கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் இந்த ஃபோனை பற்றி நீங்கள் நினைக்கிங்க அப்படிங்கிறத உங்களுக்கு கருத்துக்களை பதிவிடுங்க. நானும் டிக் இந்த புக்காக மற்றபடி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.